அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தான் உங்களோட உமர். ஈரான்ல ஒரு ஸ்கூல அமெரிக்கா, இஸ்ரேலுடைய கூட்டுப்படைகள் ஒண்ணு சேர்ந்து குண்டுகள் போட்டு நூத்துக்கணக்கான குழந்தைகளை கொன்னு குவிச்சிருக்காங்க. அதுக்கு கீழ வந்த கமெண்ட்ஸ் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. இது இன்னைக்கு நேத்து நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. எப்பப்பெல்லாம் பலஸ்தீன்ல இஸ்ரேல் ஒரு வெறியாட்டம் ஆடுறாங்களோ, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள், அப்பாவி மக்களை கொன்னு குவிக்கிறாங்களோ, அப்போல்லாம் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அந்த தாக்குதல்ல இறந்து போன முக்கால்வாசி குழந்தைகளுக்கு தான் ஏன் கொல்லப்பட்டோம், தான் எந்த மதத்தை சார்ந்தவங்க, இதனால இதெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸ் கூட அந்த குழந்தைகளுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஓப்பனா பேசுறாங்க. பலஸ்தீன் மக்கள்லாம் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல உள்ளம் கொண்ட நண்பர்கள் இங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பாவம் பாலஸ்தீன மக்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ ரீசெண்டா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்ற ஒரு இடத்த ஈரான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் இஸ்ரேலோட அம்பாசிடர்ஸை மறுபடியும் அவங்க நாட்டுக்கு திரும்ப அனுப்புறாங்களோ அவங்களுக்காக இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்றது திறந்து விடப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளால வேற அங்க போய் இஸ்ரேல் இஸ் ஃபாதர்லேண்ட், இந்தியா இஸ் மதர்லேண்ட் அப்படின்லாம் பேசிட்டு வந்துட்டாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிரச்சனை பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆல்ரெடி நார்த் இந்தியாவிலலாம் மக்கள் கியூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேஸ் தட்டுப்பாடு அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருந்துச்சுன்னா, க்ரூட் ஆயில் இந்த விஷயங்கள்லாம் தட்டுப்பாடுகள் வந்துருந்துச்சுன்னா பெரிய விலையை நம்ம கொடுத்துருக்க வேண்டியதாக இருக்கும். சங்கி நண்பர்களுக்குலாம் இதை பற்றி கவலையே இல்லை. எப்பயோ நாங்கள் தேசபக்தியை கரைச்சி குடிச்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு அவங்க எப்பயோ வந்துட்டாங்க. அதுக்கான பிரச்சாரமா அவங்க இப்போலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்டுப்பட்டுனா என்னன்னு தெரியல. கொஞ்சம் நம்ம மோடியுமே ரொம்ப காப்பாற்றக்கூடாது. ரொம்ப ஓவரா எல்லாம் காப்பாத்தாதீங்க. கொஞ்சம் தான் கேஸ் எல்லாம் இருக்கட்டும். இப்ப என்னவா இண்டக்ஷன் அடுப்பு வச்சு சமைக்க பழகட்டும், பெட்ரோல் டீசல் எல்லாம் கூடட்டும், என்னவா கொஞ்சம் நடந்து பழகட்டும், இல்ல சைக்கிள் ஓட்டட்டும். இவனுங்க சும்மா சாதாரணமாக நினச்சிட்டானுங்க. சிலிண்டர் இல்லைன்னா என்ன, நம்ம அப்படியே காய்கறி சாப்பிட்டு வாழ்ந்துக்கலாம் அப்படின்லாம் நினச்சிட்டானுங்க. காய்கறி கூட ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போகணும்னா அதுக்கும் ஃபியூவல் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஆளுங்க புரிஞ்சுக்கல போல. நம்ம சங்கிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, உலக அளவில் நம்ம இந்தியாவை அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமும் ஈரான் எந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துருவாங்க. We are not happy with the suffering of other people, the shortage of gas, the shortage of petrol, the shortage of oil, but we have to defend ourselves. And yes, the oil and the ships which support our enemies, that they are not allowed to go. But the other countries, they should not be suffered. And Iran also doesn't want this. என்னென்ன பேசணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கம்பெனியை போட்டு நீ எவ்வளவு பண்ணிட்டு இருக்க? ஒரு நல்ல தலைவனை நாடு இழந்துச்சு ப்ரோ. நீ ஒரு தேச துரோகி. யாரு? நானா? ஈவன் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்ததுக்கு அப்புறமே நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, சங்கிகள் கொஞ்சம் ரிக்ரெட் பண்ணுவாங்க, தன்னுடைய ஸ்டான்ஸ்ல இருந்து பின்வாங்குவாங்க. இவ்வளவு நாள் இஸ்ரேலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோம், இவ்வளவு கொடூரமானவனா இருக்கான், நரபலி கொடுக்குறான், கெனபிலிசம் ஃபாலோ பண்றான், ஸோ இவ்வளவு கொடூரமான இருக்க ஒருத்தனுக்கா நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சப்போர்ட்டை பின்வாங்குவாங்க நான் நினைச்சேன். ஆனா இல்ல, அப்பையும் அவன் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை தன்னோட மதவெறிக்கு தொட்டுக்கிற ஊர்காவா தான் பாக்குறானே தவிர இவனுக்குன்னு ஒரு கொள்கையும் ஒரு கோட்பாடும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டு இருந்தா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.